வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி தள்ளுபடி செய்த பணத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிப்பேன், ராகுல் காந்தி வாக்குறுதி. விவிபேட் வழக்கில் சரமாரியாக கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் 2 மணிக்கு ஆஜராகி விளக்கம் தர வேண்டும் என உத்தரவு. கடலூர் அருகே அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டு வீச்சு, 4 பேர் கைது. 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம், நயினார் நாகேந்திரனுக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப முடிவு. பிரதமர் மோடி நாட்டு மக்கள் அனைவரிடமும் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும், நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தல். சென்னை விமான நிலையத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல், இளைஞரிடம் புலனாய்வு பிரிவு விசாரணை. பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல், பாதுகாப்பு படை வீரர் காயம். என் தாய் அவர் தாலியை நாட்டிற்காக அர்ப்பணித்தார், மோடிக்கு பிரியங்கா காந்தி பதிலடி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடியின் நண்பர்களிடமிருந்து பணம் மீட்கப்பட்டு அது நாட்டில் மிச்சம் உள்ள 90% மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்று MP ராகுல் காந்தி கூறியுள்ளார். நாட்டில் உள்ள தொழிலதிபர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 16 லட்சம் ரூபாய் கோடி அளவில் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார். பிரதமர் மோடி தள்ளுபடி செய்த பணத்தை தொழிலதிபர்களிடமிருந்து மீட்டு அதனை நாட்டில் உள்ள 90% மக்களுக்கு பகிர்ந்து அளிப்பேன். இதனை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உறுதி அளிக்கிறோம். தனது நண்பர்களுக்காக 16 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டார். இந்த குற்றத்துக்காக நாட்டு மக்கள் அவரை மன்னிக்க மாட்டார்கள். அந்த பணத்தை கொண்டு நாட்டு மக்களின் துயரங்களை துடைக்கலாம். மாறாக பல அதானிகளை உருவாக்குவதன் இந்த பணம் பயன்பட்டுள்ளது. அவர் தனது நண்பர்களுக்கு தள்ளுபடி செய்த தொகை ரூபாய் 16 லட்சம் கோடி என்று ராகுல் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விவிபேட் வழக்கில் சரமாரியாக கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் 2 மணிக்கு ஆஜராகி நீதிபதிகளின் கேள்விகளுக்கு விளக்கங்களை அளிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எந்த பொத்தானை அழுத்தினாலும் குறிப்பிட்ட ஒரு சின்னத்திற்கு வாக்குகள் செல்லும் வகையில் இயந்திரத்தை மாற்றி அமைக்க முடியும் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதனிடையே தேர்தல் மீது மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளை ஒப்புகை சீட்டை முழுமையாக எண்ணிக்கை ஒப்பிட செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான சங்கம் என்ற தன்னார்வலர் அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது விவிபேட் தொடர்பான வழக்கில் சில கேள்விகள் இருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் மைக்ரோ கண்ட்ரோலர் கருவி கண்ட்ரோலர் யூனிட்டிங் உள்ளதா அல்லது ஒப்புகை சீட்டு கருவியில் உள்ளதா, மைக்ரோ கண்ட்ரோலர் கருவி ஒரு முறை மட்டுமே மென்பொருளை பதிவேற்றம் செய்யும் வசதி உள்ளதா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தேர்தல் ஆணையத்தை சேர்ந்த அதிகாரிகள் பிற்பகல் 2 மணிக்கு ஆஜராகி நீதிபதிகளின் கேள்விக்கான விளக்கங்களை அளிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தற்போது மக்களவை தேர்தல் நடைபெற்று வரும் சூழலில் இவ்வழக்கின் தீர்ப்பு குறித்து பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. கடலூர் அருகே அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டு வீசியதில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே உள்ள அம்பலவாணன்பேட்டை கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச முயற்சித்துள்ளனர். பெட்ரோல் குண்டு அம்பேத்கர் சிலைக்கு பின்னால் இருக்கும் பழைய ஊராட்சி மன்ற கட்டிடத்தின் மீது பட்டு வெடித்துள்ளது. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக கிராமத்தினர் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் அதே கிராமத்தை சேர்ந்த வெற்றி, கிருஷ்ணகுமார், சதீஷ், விஜயராஜ் ஆகிய 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனுக்கு மீண்டும் சம்மன் அளிக்க உள்ளனர். சென்னை எழும்பூரில் இருந்து கடந்த 6ஆம் தேதி புறப்பட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நயினார் நாகேந்திரன், ஆசை தம்பி, சென்னை அபிராமிபுரத்தை சேர்ந்த பாஜக மாநில தொழில்துறை பிரிவின் தலைவர் கோவர்தனன், பாஜகவை சேர்ந்த ஜெய்சங்கர், நவீன், பெருமாள் உள்ளிட்டோர் தாம்பரம் போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு நேற்று முன்தினம் நயினார் நாகேந்திரன் ஆஜராக வேண்டி இருந்த நிலையில் 10 நாள் அவகாசம் கேட்டு கடிதம் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று ஆசை தம்பி, ஜெய்சங்கர் மற்றும் நயினார் நாகேந்திரனின் உறவினரான முருகன் ஆகியோர்
தாம்பரம் போலீஸ் நிலையத்தில் வந்து போலீஸ் உதவி கமிஷனர் நெல்சன், இன்ஸ்பெக்டர் பாலமுரளி சுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் ஆஜரானார்கள். அப்போது அவர்கள் அளித்த வாக்குமூல பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது உதவியாளர் மணிகண்டனுக்கு மீண்டும் நாளை சம்மன் அனுப்ப போலீஸ் முடிவு செய்துள்ளது. அடுத்த 10 நாட்களுக்கு பிறகு நேரில் ஆஜராகும்படி தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்ப உள்ளனர். பிரதமர் மோடி நாட்டு மக்கள் அனைவரிடமும் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையின் போது இஸ்லாமிய பெருமக்களை இழிவுபடுத்தும் வகையில் பிரதமர் மோடி பேசியுள்ளது வன்மையாக கண்டனத்துக்குரியது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே கலவரத்தை தூண்டும் வகையிலான பிரதமர் மோடியின் பேச்சு மதவெறியின் உச்சமாகும். இந்திய பெருநாடு விடுதலை அடைந்ததற்கு முன்னிருந்தே இஸ்லாமிய பெருமக்கள் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிலைத்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்த மண்ணின் கோடிக்கணக்கான பூர்வக்குடி மக்கள் இஸ்லாமியத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டனர். இவர்கள் யாரும் இந்த நாட்டிற்கு அந்நியர்கள் அல்ல என்றார். மேலும் இந்தியாவில் வாழும் இஸ்லாமியர்கள் அனைவரும் இந்த நாட்டிற்கு வெளியில் இருந்து வந்தவர்கள் போலவும் இந்துக்களின் சொத்துக்களை அபகரித்து போலவும் பேசுவது அற்ப அரசியல் லாபத்திற்காக மத பிரிவினையை ஏற்படுத்துகிறது, சிதறும் மனசார்பையற்ற செயலாகும். ஆகவே இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி இந்து இஸ்லாம் கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுவதற்கு பிரதமர் மோடி நாட்டு மக்கள் அனைவரிடமும் உடனடியாக பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பில் வலியுறுத்தப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேகாவில் இருந்து சென்னை வந்த பயணியிடம் சந்தேகத்தின் பெயரில் விமான நிலைய அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவரிடமிருந்த 17 கிலோ எடையுள்ள ஹெராயின் வகை போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 11 கிலோ ஹெராயின் போதைப் பொருளின் சர்வதேச சந்தை மதிப்பு 11 கோடி என தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து போதைப் பொருளை கடத்தி வந்த இளைஞரிடம் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப் பொருளுடன் சிக்கிய இளைஞர் ஜெய்ப்பூரை சேர்ந்த பரத் வர்ஷிட் என்பது தெரிய வந்துள்ளது. காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் காயமடைந்தார். ஜம்மு காஷ்மீரில் யூனியன் பிரதேசத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காஷ்மீர் போலீசார் இணைந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காஷ்மீரின் பந்திபோரா மாவட்டம் சிந்திபொண்டி கிராமத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து பாதுகாப்பு படையினர் அந்த கிராமத்தில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது கிராமத்திற்கு அருகே உள்ள ரெஞ்சி வனப்பகுதியில் பதுங்கி இருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் காயமடைந்தார். இதையடுத்து அப்பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் பதிலடி தாக்குதல் ஈடுபட்டு வருகின்றனர். காயமடைந்த பாதுகாப்பு படை வீரர் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். என் தாய் அவர் தாலியை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் என்று பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கடந்த 2 நாட்களாக காங்கிரஸ் கட்சி உங்கள் தாலியையும் தங்கத்தையும் பறிக்க விரும்புவதாக கூறப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் பனஸ்வாராயில் கடந்த 21ஆம் தேதி அன்று நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அனைவரின் சொத்துக்களும் கணக்கெடுக்கப்படும், தாய்மார்கள் சகோதரிகளுக்கு சொந்தமான தங்கத்தை கணக்கிட்டு பின்னர் அதை மறு விநியோகம் செய்யும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது என்றார். பிரதமரின் இந்த பேச்சு தவறானது என்றும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இப்படி ஒரு தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் தாலியை கூட பறித்து விடுவார்கள் என்ற விமர்சனத்திற்கு பதிலடியாக பிரியங்கா காந்தி தனது தாயின் தாலி இந்த நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். உளுந்தூர்பேட்டை அருகே உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் திருக்கோவிலில் திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருநங்கைகள் திருவிழா கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி கொடியேற்றம் மற்றும் சாகை வார்த்தலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சுவாமி கண் திறத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரம் கணக்கான திருநங்கைகள் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலுக்கு வந்து அரவான் சாமியை தங்கள் கணவராக ஏற்றுக்கொண்டு பூசாரி கையால் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் திருநங்கைகள் தங்களை மணப்பெண் போல் அலங்கரித்துக் கொண்டு வந்து அரவான் சாமி முன்பு பூசாரிகள் கையால் தாலி கட்டிக்கொண்டு கும்மி அடித்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவின் இறுதி நிகழ்ச்சியான தருமர் பட்டாபிஷேகம் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. எங்களுக்கு இந்த கோயிலுக்கு நான் ஒரு 17 வருஷமாக சின்னதுலேருந்து நான் வந்துட்டுருக்கேன். 13 வயசுலேருந்து இது வரைக்கும் 17 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். உலக புகழ்பெற்ற திருவிழா இந்த ஐயன் கோயில் திருவிழா, கூத்தாண்டவர் திருவிழா ரொம்ப 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 ஃபெஸ்டிவல். மெயின் என்னன்னா எங்களுடைய டிரான்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் நாங்கள் எல்லாருமே இங்கே சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சகஜமாக இருக்கும். வெளியில் எல்லாருமே பார்க்க முடியும். வருஷம் சிறப்பான சக்தி உள்ள எங்கள் கூத்தாண்டவர். கீழ்பெண்ணாத்தூர் அருகே சித்திரை கூத்தாண்டவர் தேர் திருவிழாவை முன்னிட்டு திருநங்கைகள் தாலி கட்டுதல் மற்றும் அழகி போட்டி நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் கூத்தாண்டவர் திருக்கோவில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் கூத்தாண்டவர் திருவிழா 20 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கோவிலில் பெண்கள் பொங்கல் வைத்து ஊர்வலமாக வந்து சாமிக்கு படைத்தல், பெண் அழைப்பு நிகழ்ச்சி, திருநங்கைகளுக்கான தாலி கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அழகி போட்டியில் ஏராளமான திருநங்கைகள் விதவிதமான உடை அணிந்து தங்கள் அழகிய நடந்து காண்பித்து மக்களை கவர்ந்தனர். இந்த அழகி போட்டியில் முதல் 3 இடத்தை பிடித்த திருநங்கைகள் சென்னையை சேர்ந்த பௌர்ணமி முதல் பரிசு, சேலத்தை சேர்ந்த மிதுலா 2வது பரிசு, தஞ்சாவூரை சேர்ந்த ஜில்லு 3வது பரிசு பெற்றனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அழகி போட்டியை கண்டு மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் அருகே விவசாயம் கை கொடுக்காததால் மதுவில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து தற்கொலை செய்து கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த புத்தூர் நாடு மலைப்பகுதி நடுக்குப்பம் கிராமத்தில் வசிப்பவர் காளி. விவசாயி இவர் தனக்கு சொந்தமான சுமார் 2 ஏக்கர் நிலத்தில் நெல், சாமை மற்றும் காய்கறி உள்ளிட்ட பயிர் வகைகளை விவசாயம் செய்து வந்துள்ளார். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு இவர் செய்த விவசாயத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு விவசாயம் கை கொடுக்காததால் மனம் உடைந்த காளி தொடர்ந்து விவசாயம் செய்ய முடியாமல் பொருளாதாரத்தில் பின்தங்கியதால் மது பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளார். இதனால் இவருக்கும் இவரது மனைவி லட்சுமிக்கும் அடிக்கடி வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் மனமுடைந்த காளி விவசாயத்திற்கு பயன்படுத்தும் பூச்சி மருந்தில் மதுவில் கலந்து குடித்துள்ளார். இதனை அறிந்த உறவினர்கள் உடனே அவரை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த விவசாயி காளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தார் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து திருப்பத்தூர் கிராமிய காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாழப்பாடி அருகே தனியார் சொகுசு பேருந்து வேன் மீது மோதிய விபத்தில் காயமடைந்த வேன் ஓட்டுநர் உட்பட 7 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 14 பேர் கோடை விடுமுறையை கொண்டாட ஊட்டி சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வேன் சென்றபோது முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி இடதுபுறம் திரும்புவதற்காக வேகத்தை குறைத்த நேரத்தில் வேன் டிரைவரும் வேகத்தை குறைத்துள்ளார். அப்போது பின்னால் வந்த கோயம்புத்தூரில் இருந்து சென்னை நோக்கி வேகமாக வந்த தனியார் பேருந்து எதிர்பாராத விதமாக கண்ணிமைக்கும் நேரத்தில் வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேன் ஓட்டுநர் அன்பழகனுக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் வாஞ்சிநாதன், ராஜா உள்ளிட்ட 7 பேர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். வேனில் பயணம் செய்த கைக்குழந்தைகள் உட்பட 14 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்த வாழப்பாடி போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆண்டிப்பட்டி அருகே கோவில் திருவிழாவில் சாமி ஊர்வலத்தின் போது சாமி சிலையின் தலையை துண்டாக்கி சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலையில் உள்ள சீதா ராமதாஸ் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் முத்தாலம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் சாமி ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது ஒரே சமூகத்தை சேர்ந்த 2 பிரிவினர் இடையே இருந்த முன் விரோதம் காரணமாக ஒரு பிரிவை சேர்ந்த சிலர் சாமி சிலை ஊர்வலத்தின் போது வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாமி சிலை தலைப்பகுதியை உள்ளிட்டவற்றை அடித்து சேதப்படுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினர் வாக்குவாதம் செய்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் 2 பேரையும் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாபநாசம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மானங்கோரை ஸ்டார் லைன் கல்லூரி அருகே கும்பகோணத்தில் இருந்து தஞ்சாவூர் நோக்கி 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது.
இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஐயம்பேட்டை காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் பேருந்தில் பயணம் செய்த தஞ்சாவூரை சேர்ந்த லட்சுமி என்பவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். மேலும் விபத்து குறித்து ஐயம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் கோட்டாரில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 3 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாறு பகுதியில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கோட்டார் காவல்துறையினர் அந்த பகுதியில் ரகசிய கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதியில் ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது அந்த வீட்டில் இருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக இருளபுரம் பகுதியை சேர்ந்த முகமது இம்ரான், வேதா நகர் பகுதியை சேர்ந்த நிகால் ஆகிய 2 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரக்கோணத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படை மோப்ப நாய்கள் சிறப்பு பயிற்சி மையத்தில் 4 மோப்ப நாய்கள் மற்றும் 4 வீரர்களின் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வளாகத்தில் பேரிடர் காலங்களில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கிய நபர்களை உடனடியாக உயிருடன் மீட்க மோப்ப சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பேரிடர் மீட்பு படை மையங்களில் உள்ள மோப்ப நாய்களுக்கு 56 வாரம் கால சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு பயிற்சி முடிந்த 4 மோப்ப நாய்கள் மற்றும் பயிற்சி அளிக்கும் 4 வீரர்களின் பயிற்சி நிறைவு விழா அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக 4ஆம் படை வீரரின் கமாண்டர் அகிலேஷ் குமார் மற்றும் கால்நடை மருத்துவர் சைலேந்திர சிங் ஆகியோர் மோப்ப நாய்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் மோப்ப நாய்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்த வீரர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. ஸ்ரீ வைகுண்டம் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பச்சை நிறத்தில் மாறிய விவகாரத்தில் அணைக்கட்டில் இருந்து தண்ணீர் வெளியேற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தாமிரபரணி ஆற்றில் ஸ்ரீ வைகுண்டம் அணைக்கட்டு பகுதியில் இருந்து ஆழ்துணை கிணறுக்குள் மூலம் சாத்தான்குளம், திருச்செந்தூர், உடன்குடி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணையான ஸ்ரீ வைகுண்டம் அணைக்கட்டு பகுதியில் தண்ணீர் பச்சை நிறத்தில் காட்சி அளிக்கிறது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இங்கு ஆழ்துளை கிணறுகள் மூலம் தண்ணீர் வழங்கப்படும் சாத்தான்குளம் பகுதி மற்றும் ஸ்ரீ வைகுண்டம் பேரூர் ஆட்சி பகுதிகளிலும் குடிநீர் பச்சை நிறத்தில் தண்ணீர் வருவதால் குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதால் குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த தண்ணீரில் ஏதும் ரசாயனம் கலந்துள்ளதா அல்லது சாக்கடை அதிக அளவு கலக்கப்படுகிறதா, இது போல் நிறம் மாறி உள்ளதா என்று விவரத்தை உடனடியாக பார்வையிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்பொழுது காண்போம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்னகிரி பாலமுருகன் திருக்கோவிலில் அமைந்துள்ள விஜயதுர்க்கை அம்மனுக்கு 1008 திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காவலில் உள்ள மகா கணபதி மற்றும் விஜயதுர்க்கை அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து புஷ்ப மலர் மாலைகளால் அலங்கரித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியின் அருள் பெற்று சென்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தகட்டூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த பைரவர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் முக்கிய நிகழ்வான பைரவர் தேரில் எழுந்தருளினார். கோவிலை சுற்றி தேரை வடம் பிடித்து பக்தர்கள் இழுத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் சக்தி பீடங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமி முன்னிட்டு மூலவர் காமாட்சி அம்மன் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது.
அப்போது பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சித்திரை மாத பௌர்ணமி என்பதால் காஞ்சி காமாட்சி அம்மன் அருள் பெற வேண்டி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காமாட்சி அம்மனை வழிபட்டு சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள முட்டல்மலை கிராமத்தில் உள்ள கம்ப பெருமாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி தெப்ப தேரோட்டம் நடைபெற்றது. விழாவில் கம்ப பெருமாள் சாமி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அங்குள்ள முட்டல் ஏரிக்கு பக்தர்களால் பல்லக்கில் உற்சவர் சாமியை எடுத்து வரப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கம்ப பெருமாளை தரிசித்தனர். கோவை அவினாசி சாலை உப்பலிபாளையத்தில் உள்ள தண்டு மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் அக்னி சட்டி ஏந்தியும் பால்குடம் மற்றும் சக்தி கரகம் எடுத்தும் அழகு குத்தியும் ஏராளமான பக்தர்கள் ஊர்வலமாக தண்டு மாரியம்மன் கோவில் வந்தடைந்தனர். மாதாவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் நல்லூர் ஊராட்சி வீரபாண்டி நகரில் வாலேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சித்திரை பெருவிழா ஆலய ஸ்தாபகர் ஜெய் கணேஷ் மற்றும் செல்வராஜ் ஜெயந்தி குடும்பத்தினர் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம் உட்பட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி சித்திரை மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பாகம் பிரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் பாகம் பிரியாலுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். மேலும் 504 மாவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அருணாச்சல நகரில் அமைந்துள்ள முனீஸ்வரர் கோவில் மற்றும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 108 சங்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதன் முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகம் அமைத்து கணபதி ஹோமம் மற்றும் முனீஸ்வருக்கு மகா யாக வேள்வி பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் மேலும் 2 வாரத்திற்கு நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருச்சி, கரூர், மதுரை, திருப்பத்தூர், கோவை, நாமக்கல் மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸிற்கு மேல் வெயில் சுட்டெரித்தது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்றும் தமிழக உள் மாவட்டங்களில் 39 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறும்போது, உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் 36, 38 டிகிரி செல்சியஸ் அளவிலேயே உள்ளது. மே முதல் வாரத்தில் இருந்து மேற்கு திசை காற்று, தரைக்காற்று கடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடும் என்பதால் வெப்பம் அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். இனி வருவது உலக செய்திகள். இந்தோனேஷியாவில் பலமுறை எச்சரித்தும் எரிமலை முன் புகைப்படம் எடுத்த இளம்பெண் தவறி விழுந்து பலியானார். சீனாவை சேர்ந்த தம்பதி ஹாவாங் லிஹாங் மற்றும் அவருடைய கணவர் ஜாங் யாங் இவர்கள் இருவரும் இந்தோனேஷியாவுக்கு சுற்றுலா சென்றனர். அவர்கள் கிழக்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள இஜேன் என்ற எரிமலை பகுதிக்கு சென்றனர். இது பார்ப்பதற்கு நீல வண்ணத்தில் காட்சி தரும். அதில் ஈர்க்கப்பட்டு இந்த தம்பதி எரிமலை அருகே சென்றது. அப்போது லிஹாங் புகைப்படம் ஒன்றை எடுக்க விரும்பியுள்ளார். அதன் பின்பு புகைப்படத்தின் பின்னணி நன்றாக இருக்க வேண்டும் என நெருங்கி சென்றிருக்கிறார். அவருடைய கணவர் புகைப்படம் எடுத்தபடி இருந்திருக்கிறார். இதில் லிஹாங்கின் ஆடை காற்றின் வேகத்தில் இழுத்ததில் கவனக்குறைவாக பின்னால் சென்றுள்ளார். இந்த தவறான செயலால் அவர் எரிமலைக்குள் விழுந்து உயிரிழந்துள்ளார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் டெல்லி குஜராத் அணிகள் இன்று மோதுகிறது.
10 அணிகள் பங்கேற்றுள்ள 17வது IPL கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இதன்படி டெல்லியில் உள்ள அருண் ஜேட்லி மைதானத்தில் இன்று நடைபெறும் 40வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடன் குஜராத் டைட்டன்ஸ் அணி மோத உள்ளது. ஏற்கனவே சொந்த ஊரில் டெல்லிக்கு எதிராக மோசமான வீழ்ச்சியை சந்தித்த குஜராத் அந்த தோல்விக்கு அவர்களது இடத்தில் பலி தீர்க்குமா என்பதே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகும். இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 53,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று தங்கம் விலை சவரனுக்கு 1,160 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 6,730 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 53,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 86 ரூபாய் 50 காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளி 86,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 315 புள்ளிகள் அதிகரித்து 74,054 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 89 புள்ளிகள் அதிகரித்து 22,457 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பிரதமர் மோடி தள்ளுபடி செய்த பணத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிப்பேன், ராகுல் காந்தி வாக்குறுதி. விவிபேட் வழக்கில் சரமாரியாக கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் 2 மணிக்கு ஆஜராகி விளக்கம் தர வேண்டும் என உத்தரவு. கடலூர் அருகே அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டு வீச்சு, 4 பேர் கைது. 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம், நயினார் நாகேந்திரனுக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப முடிவு. பிரதமர் மோடி நாட்டு மக்கள் அனைவரிடமும் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும், நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தல். சென்னை விமான நிலையத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல், இளைஞரிடம் புலனாய்வு பிரிவு விசாரணை. பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல், பாதுகாப்பு படை வீரர் காயம். என் தாய் அவர் தாலியை நாட்டிற்காக அர்ப்பணித்தார், மோடிக்கு பிரியங்கா காந்தி பதிலடி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.